ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு ஒரு டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வீடு இருக்குது, அதுக்காக கிளம்பிட்டோம். நானும் பையனும் தான் போக போகிறோம். பாப்பா அன்னைக்கு வரல. இந்த ட்ரெஸ்ஸோட ரிவ்யூ வீடியோ நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கிடலாம். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் அதில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கிடலாம். ஒரு வழியாக வீட்டில் இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ இங்கே போகும்போது மழையே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளைமேட் எப்படி மாறுதுங்கிறத பாருங்கள். இந்த வியூ பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னென்னா நிறைய குப்பையாக கொஞ்சம் தட்டி கட்டி வச்சுருந்தாங்க. நான் இந்த ரூட்டை அவ்வளோவா யூஸ் பண்ணவே மாட்டேன். பேக் சைடில் போகிற மாதிரி இன்றைக்கி ஆகிட்டு, ஏன்னா அம்மா வீட்டுக்கிட்ட போகிற வழியில் ரொம்ப தண்ணியாக போயிட்டுருந்து. நான் இப்போ காட்டுறது கம்மி, ஆனால் இதை விட அதிகமாக தான் தண்ணி போகும். சரி, இந்த வழி வராண்டாமேன்னு இன்னொரு வழியாக வந்தோம். அம்மா வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்துலையே மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, அம்மா தான் இனி பைக்கில் போக வேண்டாம், அத்தை எல்லோரும் வராங்க, எல்லோரும் ஆட்டோலேயே போகலான்னு சொன்னனால நானும் ஆட்டோலே போயிட்டேன். மழையில் பைக்கில் போகணுன்னு தான் நான் போனேன். ஆனால் அங்கே வந்து மழை பெய்ய ஆரம்பித்ததோட சரி ஆட்டோலே போகலாம், வேறு வரும்போது நனைஞ்சிக்கிட்டே வரணுமேனு இருந்தோம். 2 அத்தை வந்தாங்க. ஒரு அத்தை எங்கள் கூட ஆட்டோலே வந்துட்டாங்க. இன்னொரு அத்தையும் கூட்டிகிட்டு நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறது வரைக்கும் இன்றைக்கி பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இல்லையா, அவங்க ஆல்ரெடி பேர்லாம் வச்சுட்டாங்களாம். அதனால் கடைசி வரைக்கும் அது என்ன ஃபங்க்ஷன்னு எனக்கு தெரியலை. ஃபங்க்ஷன்னே தெரியாமல் தான் நான்லாம் போயிருக்கேன் போல இருக்கு. என்ன நினச்சா எனக்கே ஐயோ என்னடி இப்படிலாம் இருக்க அப்படின்ன மாதிரி தான் இருக்குது. பாட்டி ஃபோன் போட்டு சொல்லும்போது கூட, "அம்மா அக்காவை எப்படி கூப்பிட்டு வராங்கம்மா, அம்மாட்டேன்னு சொல்லிட்டேன், நீயும் நாளைக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டுலாம் வந்துருன்னு சொன்னாங்க." சரி பாட்டி வந்துருதேன்னு சொல்லிட்டேன். நானும் அப்போ பேரன் பிறந்திருக்கான், பேரனுக்கு பேர் வைக்க போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு நானாக இமேஜின் பண்ணிக்கிட்டேன் போல். ஆனால் அவங்க ஆல்ரெடி பேர்லாம் வச்சுட்டாங்களா. எங்கள் அத்தைட்ட கேட்டதுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நானும் குழம்பிக்கிட்டே இருந்துட்டு சாப்பிட போயிட்டோம். ஆனால் அங்கே இருக்கும்போது ஒன்று மட்டும் தான் நான் நோட் பண்ணேன். தொட்டில் கட்டுறதுக்கு வந்து முதல்லாம் கயிறு தொட்டில் வெட்டி அப்பாக்குள்ளது இல்லைனா தாத்தாக்குள்ளது இந்த மாதிரின்னு வச்சு கட்டுவாங்க. ஆனால் இப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்சாக இருக்குது. தொட்டில் கட்டுற வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான்லாம் என்னோடய பிள்ளைங்களுக்கு தொட்டில் கட்டும்போது எங்கள் பாட்டி எப்பண்டா வரும் வந்து தொட்டில் கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப ஈஸியாகிட்டு, ஈஸியாக ஸ்ப்ரிங்கு இல்லைனா ஜன்னலில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டை பார்த்தேன். இவன் ஸ்கூலில் இருந்தே என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அப்புறமா எல்லோரும் பேசிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ எல்லா இடமும் போனால் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா தான் திட்டம், என் அம்மாவா எப்பவும் ஃபோன் கையாக சுற்றிக்கிட்டு அலையுதான்னு. ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்துட்டோம். எங்களை விட்டுட்டு அத்தை இனி அவங்க வீட்டுக்கு போவாங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.